இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல திருமண தம்பதிகள் வந்து நிறைய பேர் வந்து கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஜாதக ரீதியா பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஜாதக கட்டத்தை கிரக நிலைகள் வந்து ஆய்வு பண்றது. இப்போ ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய லக்னாதிபதி வலு இல்லாம இருக்கலாம், பெண்ணுடைய லக்னாதிபதி வலு இல்லாமல் இருக்கலாம், இல்ல 6, 8, 12 தொடர்பில் இருக்கலாம். கிரக நிலையினுடைய சூழ்நிலை ஆராய்ந்து பார்க்காமல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இவர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். இன்னொன்னு, தசா புத்தி காலங்கள்ல பகைத்தன்மையுடைய தசா புத்தி நடந்தாலும் திருமண வாழ்க்கையில அவங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்யோன்ய கொடுப்பனை, ஒரு 2 பேருக்கும் அந்த கொடுப்பனை அந்யோன்ய கொடுப்பனை இருக்குதான்னு பார்க்காமலே திருமணம் பண்ணிடுறாங்க. எதிர்கால வாழ்க்கையில இந்த அந்யோன்ய கொடுப்பனை மிக மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை. அதை ஆய்வு பண்ணாம திருமணம் பண்ணாலும் இவர்கள் வந்து திருமண வாழ்க்கையில கசப்பான ஒரு தன்மை இருக்குது. அதனால வந்து பிரிவினை சந்திக்க வேண்டியது, இல்ல சகிப்புத்தன்மையோட வாழ்றது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை 6, 8 தசா நடக்கும் பொழுது அவர்களுடைய கிரக நிலை அப்போது நடக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதனால கருத்து வேறுபாடு பிரச்சனைகளும் குடும்ப ரீதியா அதிகரிக்குது. இதுல கணவனுடைய அம்மா, மருமக இவர்களுக்கும் அந்த ஜாதக ரீதியா அந்த அமைப்பு சாரம் சரியா வர பார்க்கறது இல்லை. அதனால கூட குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். பிரிவினை சந்திக்க வேண்டியது, இல்ல குடும்பத்தை விட்டு விலகி நிற்கிறது, இந்த மாதிரி முறையில வந்து குடும்ப ரீதியா பிரச்சனை இருக்குதுமா. இது ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செய்து முறையா இதுக்கு உண்டான இறை வழிபாடுகளோ இல்ல கோவில் வழிபாடுகளோ எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். ஒரு ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணணும்.